சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். நெடுங்காலமாக இந்தியாவில் மதம் தேக்க நிலையில் உள்ளது. அதை செயல் நிலைக்கு கொண்டு வருவதே நாம் செய்ய வேண்டியது. நமது முதல் வேலை அத்வைத நெறியை அனைவருக்கும் பரப்புவதுதான். அதன் மூலம் தற்கால விஞ்ஞானத்தின் எதிர்ப்புகளை தாங்கும் சக்தியை நம் மதம் பெறும். இந்தியாவில் இந்துக்கள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே போனால் நாளடைவில் அற்புதமான கருத்துக்களை சுமந்து நிற்கும் இந்து மதமும் அழிந்துவிடும். ஆகவே எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். வேதத்தின் மீது அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்தான் வேதம் படிக்க வேண்டும் என்று எந்த வேதங்களிலும் சொல்லப்படவில்லை. நாம் இனத்தால், மொழியால், ஜாதியால் பிளவுபட்டிருக்கிறோம். ஆனால் நம்மையெல்லாம் ஒன்றிணைப்பது நமது மதமாகும். அதுதான் நமது பொதுவான அடித்தளம். கடவுளை கண்டிருக்கிறாயா? நீ ஆன்மாவை கண்டிருக்கிறாயா? இல்லையென்றால் இறைவனின் திருநாமத்தை பிரச்சாரம் செய்ய உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமது சொந்த ஆன்மாவை நாம் அறியும் வரை நமக்கு முக்தியே கிடையாது. ஒருவன் தன்னிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றால் கடவுளிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றே பொருள். மேலை நாகரிகங்கள் அஸ்திவாரம் வரை ஆட்டம் கண்டுவிட்டது. விரைவிலேயே இந்த நாகரிகங்கள் மறைந்துவிடப் போகிறது. பொறுமையாக காத்திருங்கள். எதிர்காலம் நம்முடையதுதான்.